मुदित मन से कहो राम 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 राम. நம சிவாய. அவனொருளாலே அவன்தாள் வணங்கி யோக வாசிஷ்ட மகாராமாயணம். இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. காரணம், ராமாயணம் தெரிந்திருக்கலாம், மகாபாரதம் தெரிந்திருக்கும், திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம் இதை பற்றியெல்லாம் அதிக பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணம் இதை பற்றி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். காரணம், இது யோக மார்க்கத்தை வழிவகுத்து முக்தியை அளிக்கக்கூடிய ராமாயணம். இது மகாராமாயணம். இது வாசிஷ்டர், அதாவது தசரதுடைய குலகுருவாகிய வாசிஷ்டர் ராமர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் உரைத்த நிகழ்ச்சிகள் தான் இது வாசிஷ்ட மகாராமாயணம். இந்த வாசிஷ்ட மகாராமாயணம் சமஸ்கிருதத்திலே பல பேர் எழுதியுள்ளார்கள். அதை தமிழில் சில பேர் மட்டுமே எழுதியுள்ளார்கள். அதில் குறிப்பாக எனது நண்பரும் வழக்கறிஞருமான திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து இதை 5 பகுதிகளாக வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணம் சுலபமாக எல்லாருக்கும் தெரியும்படி அவர் எழுதியுள்ளார். இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணம் இது எப்படி உண்டானது என்றால், ஒரு முறை பரத்வஜர் பிரம்மாவிடம் ராமாயணத்தை காவியமாக எடுத்து பாடுகிறார். அதை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று பரத்வஜரிடம் கேட்கிறார். அதற்கு பரத்வஜர், மக்கள் துன்பங்கள் துயரங்களுடன் இருக்கிறார்கள், யாரும் எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்க அதற்கு என்ன வழிவகை, அதை மட்டும் எனக்கு கூறுங்கள் என்று கூறுகிறார் பரத்வஜர். அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா, நீ ராமாயணத்தை எழுதிய வால்மீகியிடம் போய் நான் கூறியதாக சொல், யோக வாசிஷ்ட மகாராமாயணத்தை எழுதச் சொல் என்கிறார். அதன்படி பரத்வஜர் வால்மீகியிடம் வந்து கூற, வால்மீகியும் மிகுந்த மகிழ்ச்சியுட்டு இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணத்தை எழுதுகிறார். அதை புரியும்படி எல்லாருக்கும் தெரியும்படி கூறுகிறார். இது எப்படி எங்கு உண்டானது என்றால், ஒரு முறை ராமர் இளம் பருவத்தில் இருக்கும் பொழுது அவர் குருகுல வாசமெல்லாம் போய்விட்டு திரும்பி வருகிறார். சிறிது காலம் கழித்து தன் தந்தையிடம் கூறி தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று கூறி தீர்த்த யாத்திரை போய்விட்டு வருகிறார். இவர் தீர்த்த யாத்திரை போய்விட்டு வந்ததிலிருந்து சந்தோஷம் இல்லாமல் துன்பங்கள் துயரங்களுடன், அதாவது எந்த விதமான யாருடன் பேசாமல் ஒரு வாலிப பருவத்தை அவரால் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியாமல் அவர் தவித்து கொண்டிருந்தார். இதை பற்றி தசரதரும் அறிந்து தன்னுடைய குலகுருவான வாசிஷ்டரிடம் இதை பற்றி கூறுகிறார். வாசிஷ்டரும் நேரம் காலம் வரும்பொழுது எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறுகிறார். இப்படி இருந்துட்டு இருக்கிறப்பதான் விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்திற்கு அசுரர்கள் எல்லாம் தொல்லைகள் அதிகமாக இருப்பதால் அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ராமரை அழைத்து செல்வதற்காக தசரனிடம் ராமரை அழைத்து போகிறேன் என்று அனுப்பும்படி கேட்கிறார். அதற்கு தசரதர் தான் வருவதாக கூறுகிறார். அப்பொழுது கோபம் கொண்ட விஸ்வாமித்திரை பார்த்து வாசிஷ்டர், பொறுமையாக இருங்கள், நான் கூறி ராமரை அனுப்புகிறேன் என்று வாசிஷ்டர் தசரதிடம் போய் ராமரை அழைப்பதற்கு ராஜரிஷியான விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஆகவே ராமரை அவருடன் அனுப்புவதுதான் நல்லது என்று கூறுகிறார். அவரும் ஒப்புக்கொண்டு ராமர் தன்னுடைய பணியாட்களை ராமரை அழைத்து வரும்படி சொல்கிறார். பணியாட்களும் ராமரிடம் போய் விஸ்வாமித்திரர் வந்த இதையெல்லாம் சொல்கிறார்கள். ராமரும் குளித்துவிட்டு
ஆடைகள் எல்லாம் தரித்துவிட்டு நேராக அரண்மனைக்கு வருகிறார். அரண்மனைக்கு வந்ததும் அங்குள்ள எல்லா முனிவர்களிடம் எல்லா ரிஷிகளிடமே விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்குகிறார். விஸ்வாமித்திரனும் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தன் குலகுருவான வசிஷ்டரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தரையிலே அமர்ந்து கொள்கிறார். இதை பார்த்ததுமே மற்ற ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு ராமா என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். ராமர் எதுவும் கூறாமல் அப்படியே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து, நீ மனம் சஞ்சலத்துடன் துன்பங்களும் துயரங்களுடன் இருப்பதாக உன்னுடைய முகம் வாடி கிடைக்கிறது. அதற்கு உன்னுடைய வாடினதற்கான காரணங்கள் என்ன? அதை இந்த அவையில் கூறினால் நிச்சயமாக எங்களால் அதை தீர்க்கமாக தீர்த்து விட முடியும். ஆகவே உன்னுடைய மனதில் உள்ள சஞ்சலங்கள், துன்பங்கள், துயரங்கள் பற்றி தயவு செய்து கூறவும் என்று கூறுகிறார். அவர் ராமர் கூறிய செயல்கள், கூறிய கேள்விகள் தான் அதற்கு பதிலளிப்பது தான் இது யோக வாசிஷ்ட மகாராமாயணம். இது மொத்தம் 6 பகுதிகளாக உள்ளது. முதலில் வைராகிய பிரகரணம். அது ராமருக்கு அந்த மொத்தம், அதாவது இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணம் 32,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த வைராகிய பிரகரணம் சொல்லக்கூடியது ராமருக்கு வைராகியம் ஏற்பட்டு, அதாவது எதிலுமே இன்பத்திலெல்லாம் நாட்டம் இல்லாமல் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு, அந்த வைராகியத்துடன் கேட்கும் கேள்விகள் இருக்கிற அது 1500 ஸ்லோகங்கள் கொண்டது. அடுத்தது முமுஷு பிரகரணம். இது முமுஷு பிரகரணம் ஒரு மோட்சத்திற்காக ஏங்குபவனுடைய குணநலன்களை பற்றி கூறுகிறது. இது முமுசு பிரகரணம். இது 1000 ஸ்லோகங்களை கொண்டது. உற்பத்தி பிரகரணம். இது எப்படின்னா உலகத்திலோட உற்பத்தி, அதாவது பார்க்கிறவன் பார்க்கக்கூடிய பொருள், இதுக்குள்ள காட்சியை பற்றி கூறுகிறது இந்த உற்பத்தி பிரகரணம். ஸ்திதி பிரகரணம். இது பார்ப்பவனுடைய நம்ம பார்க்குறோம், நம்மகிட்ட இருக்கிற அகங்காரம், ஆணவம், இதை பற்றி அதுக்கு அந்த அகங்காரம் ஆணவத்திற்கு கருத்துக்களுக்காக கதை சொல்லப்படுது. கதைகளுக்காக கருத்துக்கள் கிடையாது, அந்த கருத்துக்களுக்காக பல கதைகள் வரும். அது ஸ்திதி பிரகரணம். உபாஷாம பிரகரணம். இந்த உபாஷாம பிரகரணம் ஒரு அமைதி நிறைந்ததை பற்றி கூறுகிறது. இந்த ஸ்திதி பிரகரணம் 3000 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த உபாஷாம பிரகரணம் 5000 ஸ்லோகங்களை கொண்டது. அதாவது அமைதி நிறைந்தோன இந்த உபாஷாம பிரகரணம், நீ நான் அகங்காரம் எல்லாம் இல்லாமல் அமைதியாக இருப்பது உபாஷாம பிரகரணம். நிர்வாண பிரகரணம். இது 14,500 ஸ்லோகங்கள் கொண்டது. உடல் மற்றும் ஜீவனை பற்றி சொல்கிறது. இந்த உடல்னால் எப்படின்னா, உடல் போன இந்த ஜீவன் எங்கே போகிறது, இதை பற்றி, அதாவது இறைவனிடம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கைகளை பிறவி கடலை எப்படி தாண்டுவது என்பதை கூறப்படுகிறது. அதனால்தான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது இறைவன் திருவடியை சேராதவர்கள் பிறவி பெருங்கடல்களை நீந்த முடியாது. யார் இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பிறவி பெருங்கடைகளை நீந்தி இறைவனிடம் போய் அடைக்கலமாவார்கள். இதைத்தான் கூறுகிறது. இதற்கு நம்மளுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும். ராமர் உடனே எல்லாவரையும் வணங்கிவிட்டு விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறார், முனிவரே, ரொம்ப சந்தோஷம், எனக்கு தாங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் நீங்கள் கூறுவதாக சொன்னதை பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டு கேட்கிறார். முனிவர் பெருமக்களே, நாம் ஏன் பிறக்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், நம்மளுடைய இடைப்பற்ற வாழ்க்கையிலே பலவிதமான சந்தோஷங்கள் வருகிறது, அந்த சந்தோஷங்கள்லாம் நிலையற்றவையாக இருக்கிறதே, துன்பங்களும் இருக்கிறது, துன்பங்களும் வந்து போகின்றது, எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. ஒரு உதாரணமாக ஒரு குழந்தை பருவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய முதுமை பருவம் வரை வாழ்ந்து நாம் மரணிக்கிறோம். அப்படி குழந்தை பருவத்திலே நாம் இருக்கும் பொழுது எதுவும் அறியாத பருவமாக உள்ளது. நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாது. பிறருடைய துணை கொண்டுதான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த குழந்தை பருவத்திலே அறியா பருவம் என்று சொல்லப்படுகின்றது. குழந்தை பருவத்திலே எதனால் அப்படி உண்டாகிறது? குழந்தை பருவம் முடிந்ததும் வாலிப பருவம் வருகிறது. அந்த வாலிபத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய மனங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது.
எது நல்ல விஷயமோ அதை எடுத்துக்கொள்ள மனம் மிகவும் தயங்குகிறது. எது தீயதையோ அவை உடனே மனம் சென்று கொண்டு போய் நாடி விடுகிறது. இதற்கு காரணம் என்ன? அந்த வாலிப பருவத்திலே ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் மதுவிலோ அல்லது மாதுவிலோ அவன் மனம் நாடி அவன் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அந்த மாதிரி வாழ்க்கையை நடந்து வரும் பொழுது அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்ட செயல்கள் இவற்றிலிருந்து வெளிவர எப்படி வர வேண்டும்? அந்த வாலிப பருவம் முடிந்த பொழுது திருமண வயது திருமணம் முடிந்த பிறகு குடும்பத்திற்காக அவன் அலைந்து சம்பாதிக்கிறான். அப்படி அவன் சம்பாதித்த சொத்துக்கள், பலமாடி கட்டிடங்கள், பல விதத்தில் எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கி வைத்திருப்பார்கள், எதெல்லாம் செய்து கொடுப்பார்கள். வெளிநாட்டில் எல்லாம் கொண்டு போய் கூட பலவித இடங்கள் எல்லாம் வாங்கியிருப்பார்கள். அவையெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஏனால் அவன் இறந்த பிறகு அவன் எதுவுமே வரவில்லை. பலவித பட்டங்கள், பதவிகளெல்லாம் தேடி வருகிறது. இந்த பட்டங்கள், பதவியெல்லாம் வந்தும் கூட அவனால் எதையும் அனுபவித்தாலும் கூட சிறிது காலம்தான் அனுபவிக்க முடிகிறது. உயிர் உடலை விட்டு போகும் பொழுது அந்த உயிர் நரகத்திற்கோ இல்லை சொர்க்கத்திற்கோ செல்வதாக சொல்லப்படுகிறது. அப்படி செல்லும் பொழுது தான் சம்பாதித்த இந்த பணங்களோ இல்லது பதவிகளோ எதுவுமே அதற்கு ஏற்றாற் போல இறந்த ஒரு மனிதனுக்கு மேலே கிடைப்பது கிடையாது. நிச்சயமாக இதை ஆழ்ந்து எல்லாருமே நம்ம கவனித்தோம்னா அதனுடைய உண்மை பொருள் எதுன்னு நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு நான் ஒரு பெரிய வழக்கறிஞராக இருக்கேன், பெரிய நீதிபதியாக இருக்கிறார்கள், அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், அல்லது மருத்துவராக இருக்கிறார்கள், இல்லை எந்த துறையிலும் இருந்தாலும் சரி, யாருமே ஆணவம் அகங்காரத்துடன் இருக்கக்கூடாது. ஏன்னால் இதுவையெல்லாம் ஒரு சிறிது காலம்தான். இதை வைத்துக்கொண்டு நம்முடைய மனம் படாதபாறு பட்டுவிட்டு நாம் அலைந்து கொண்டு இருக்கின்றோம். நான் என்று இருமாப்புடன் நம் வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டு வருகிறோம். இது நிரந்தரமே கிடையாது. இப்படியெல்லாம் முடிந்த பிறகு முதுமை பருவம் வருகிறது. முதுமையை யாராலுமே எதையுமே வென்றதாக சரித்திரமே கிடையாது. என்றால் முதுமை பருவத்திலே எப்படி நாம் குழந்தை பருவத்திலே மற்றவரை நாடி வாழ்கின்றோமோ அதே போல முதுமை பருவத்தை கழிக்க வேண்டிய நிலை வருகிறது. முதுமை பருவம் வந்தவுடனே நம்மளை ஒதுக்கி விடுகிறார்கள். நோயால் நமக்கே நம்மளுடைய கடமைகளை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்போம். நோய்கள் ஏற்பட்டு பலவிதமான எண்ணங்கள் சிதறல்களால் நம்மளுடைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ராமர் கேட்குறார், வாழ்க்கை ஒரு நீர் குமிழி போல் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நீர் குமிழி வந்தோன்னு உடனே மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நான் அதை செய்தேன் இதை செய்தேன் எப்படி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும்? எல்லாமே எங்கிருந்து உற்பத்தி ஆகிருந்துன்னு எதுவுமே தெரியல. இந்த பிறவிங்கிறது இனிமே வருமா வராதாங்கிறது தெரியாது. பிறக்காமல் இருக்க பாதை எதுவும் இருக்கிறதான்னு கூட பார்த்தா அதுவும் தெரியாது. எந்த மார்க்கத்தை கடைப்பிடித்தால் பிறக்காமல் இருக்கலாம், எந்த வகை சிந்தனை செயல் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தால் இந்த பிறவா நிலை அடையும், யாரை நாடினால், அதாவது யார்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைஞ்சா இந்த பிறவியிலிருந்து தப்பிச்சு இறைவனுடைய திருவடியை சேருவதற்கான வழிமுறையை எப்படி கிடைக்கும், இப்படி கஷ்டங்களெல்லாம் நிறைந்து இந்த சுவாரஸ்யமற்றதான சபிக்கப்பட்டதமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த மக்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தயவுசெய்து இந்த புனிதமான ரிஷிகளை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். இந்த உலகத்தில் உணர்ச்சிகளாலும் வியாதிகளாலும் துன்பப்படையாமல் ஆனந்தமாய் வாழ்பவர்கள் யார் இருக்கா? இந்த சுகபோகம் கேளிக்கையெல்லாம் இந்த சிக்குண்டு அல்லல்பட்டு வாழ்கிறாங்க. அதனால் எந்த விதமான ஆனந்தமும் எதுவுமே கிடையாது. முனிவர்களே, சிறந்தவர்களே, இந்த கொடிய அனலிலிருந்து எப்படி நம்ம வெளியே வரணும்? எவ்வாறு நல்ல விஷயங்கள் நாம் செஞ்சால் கூட வெறுப்பு இல்லாமல் செய்யறதுக்குள்ள மனத்தை நீங்கள் தரணும். அந்த மனம் எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது.
மனத்தை அடக்குவதுங்கிறது ஒரு இயலாத காரியமாக இருக்குது. ஆகவே நீங்கள் மனம் இறங்கி எனக்கு அருள் புரியணும். ஞானமுடையவர்களெல்லாம் எதை அறிந்து கொண்டால், எதை புரிந்து கொண்டால் இந்த உயர்ந்த புனிதமான அமைதியை அடைந்தார்கள்? அவர்களெல்லாம் இந்த ஆனந்த நிலை எப்படி அடைந்தார்கள்? பழங்கால முனிவர்கள் எல்லாம் துன்பங்கள் தங்களை தொடாதவாறு எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தார்கள். நான் அந்த உயர் அமைதியை அடைய முடியாமல் தோல்வி அடைஞ்சிருவேன்னு சொல்லி எனக்கு நான் பயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் காரணமாக நான் உறங்காமல் நான் அதை பற்றியே, அதாவது அந்த எப்படி இருந்தால் அந்த மனத்தை அடக்குவதுங்கிறது நினச்சிக்கிட்டே இருக்கார் ராமர். இதெல்லாம் ஒரு வைராகியம் ஏற்படும் பொழுதுதான் இந்த மார்க்கம் உண்டாகும். நான் இந்த உடலுக்கு சொந்தமானவனே கிடையாது, உடல் எனக்கு சொந்தமானதும் இல்லை, அல்ல எதுவும் என்னுடைய இல்லை. நான் பயனற்று, அதாவது நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஒன்றுமற்றுமாக நான் வாழ்ந்து வருகிறேன்கிறார். இறைவன் என்பது யார்? இறைவன் எப்படிப்பட்டவர்? இறைவன் எதனால் எல்லோருக்குமே, மக்கள் எல்லோருக்குமே இந்த சந்தோஷத்தை, துன்பங்களை எல்லாம் சிறிது காலம் கொடுத்திருக்கிறார்? யாருக்கும் ஒரு நிரந்தரமான சந்தோஷமோ அல்லது துயரமோ ஏற்பட்டதே கிடையாது. வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆக இதெல்லாம் காரணம் என்ன என்று அவர் மனம் உருகி கேட்கிறார். இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப மனம் மகிழ்ந்து விஸ்வாமித்திரர், ராமா, உனக்கு நீ கேட்ட கேள்விகள் எல்லாம் உண்மையிலேயே உனக்கு வைராகியம் வந்திருக்கிறது. அந்த வைராகியம் என்ற ஞானம் வந்ததனால் நீ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கிறாய் என்று சொல்கிறார். அப்படி கூறின உடனே ராமர் மேலே மலர் பூ மாதிரி பொழிக்கிறது. அங்குள்ள தேவர்கள் எல்லாம் மலர் போடுகிறார். இப்படி ராமர் பலவிதமான மனத்தை அடக்குவதற்கு பலவிதமான கேள்விகளை அங்குள்ள முனிவர்கள், ரிஷிகளிடம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அரண்மனையில் இருந்த முனிவர்களும் சித்தர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நாங்கள்லாம் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இடமாக பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கேயும் எப்பொழுதுமே இந்த மாதிரி ராமர் கூறும்படியான ஒரு ஆன்மீக உரையை நாங்கள் கேட்டதே இல்லை. உண்மையிலேயே ராமருக்கு பிறவிக்கடலை வெளியே வருவதற்கான ஞானம், அதாவது அவருக்கு ஒரு வைராக்கியம் அவர் மனதிலே ஏற்பட்டு உள்ளது என்பதை நிச்சயமாக தெரிகிறது என்று அங்குள்ள முனிவர்களும் சித்தர்களும் கூறினார்கள். ராமர் அவருடைய, அதாவது அதிசயமிக்க ஞானத்தினை அவர் வெளியிட்டிருக்காரு. மனிதர்களில் சிறந்தவர்களும் நல்லவர்கள் உயர்ந்தவர்களுமே இந்த பெரும் முயற்சியினால் உயர்ந்த ஞானத்தை அடைய முடியுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை அடைய வேண்டி ராமர் வைராகியத்துடன் அனைத்துமே கேட்டுள்ளார். விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து, நீ கேட்டும் கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய குலகுருவான வாசிஷ்ட மகாமுனிவர் நிச்சயமாக உனக்கு பதில் உரைப்பார் என்று கூறி வசிஷ்டரை பார்த்து, ராமர் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்திற்கும் தாங்கள் திருப்தியுடன் பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அது வசிஷ்டரும் அதை ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க உள்ளார். உண்மையான குரு என்பவர் யாருன்னா, அவருக்கு எல்லா விதமான பதில்களுடன் உள்ளவர் தான் உண்மையான குரு. சீடன் என்பவன் அவன் பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பவன். அந்த தான் கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர் உண்மையான குரு. அந்த காலத்திலே எல்லாம் குரு என்பவர்கள் உண்மையான முழு குருவாக இருந்தார்கள். இன்றைக்கு உள்ள குருக்களிடம் நம் கேள்வி கேட்டாலே சில பேர் தவறாக பதில் சொல்கிறார். அந்த தவறின் காரணமாக இளைஞர்கள் மத்தியிலே பலவித நல்ல செயல்கள் செய்யாமல் வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆகவே இந்த யோக வாசிஷ்ட மகாராமாயணத்தை அந்த 6 பகுதிகளையும் யார் ஒருவர் கேட்டு அதை உண்மையிலே புரியும்படி வாழ்ந்தார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுத்து முக்தியை அளிக்கக்கூடியது என்று கூறிக்கொண்டு முதல் பகுதியை இந்த உபநிஷத்திலே நிறைவுபட்டு கொண்டுகின்றேன். அடுத்தபடியாக முமுஷு பிரகரணம். मुदित मन से कहो राम 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 राम
राम